Hi students, I am Manikandan, Department of Botany from Swami Vivekanandar Metric Higher Secondary School, Ilambillai, Salem. Chapter 3, Vegetative Morphology. Today discussing about the topic stem modification and another one stem branching. Stem modification. Stem modification, there are three kind of modification. First one, aerial stem modification, another one subaerial stem modification, and last one underground stem modification. இதில் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டாப்பிக்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். வாட் இஸ் மீன் பை ஏரியல், சப்ஏரியல், another one underground? Aerial means the stem modification above the ground. கிரவுண்டுக்கு மேலே ஸ்டெம்மு மாடிஃபைட் ஆச்சு அப்படின்னா அது ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். அண்ட் another one சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டெம் மாடிஃபைட் இன் க்ளோஸ்டு கிரவுண்ட், க்ளோஸ்டு ஆன் த கிரவுண்டை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா வெரி க்ளோஸாக ஸ்டெம் என்னதுன்னு பார்த்தோம்னா மாடிஃபைடாக இருக்குது. அது வந்து சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸ்டெம் மாடிஃபிகேஷன் பிலோ த கிரவுண்டுக்கும் பிலோவில் ஸ்டெம் மாடிஃபைட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். அப்போ ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஏற்கனவே தெரியும், எபோவ் த கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் எங்கே நடக்குது அப்படின்னா எபோவ் த கிரவுண்ட். சரி, இப்போ சப்ஏரியல் மாடிஃபிகேஷனுங்கிறது வெரி க்ளோஸ் த கிரவுண்டோட க்ளோஸில் என்னது நடக்குதுன்னா ஸ்டெம் வந்து மாடிஃபைடாக இருக்குது. சரி, இப்போ சப்ஏரியல் ஸ்டெம் ஃபவுண்ட் இன் பிளான்ஸில் வந்து சப்ஏரியல் ஸ்டெம்ங்கிறது ஃபவுண்டாக இருக்குது. எப்படி இருக்குது, எதனால் இது வந்து மாடிஃபைட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெம் வந்து வீக் ஸ்டெம்மாக இருக்குது. அதான் வீக் ஸ்டெம் இன் விச் பிரான்ச்சஸ் லீ ஹரிசான்ட்லி ஆன் த கிரவுண்ட். அப்போ பார்த்தோம்னா இதுதான் கிரவுண்ட் அப்படின்னா இந்த கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம்மு மாடிஃபைட் ஆகிக்குது. எப்படி பார்த்தோம்னா கிரவுண்டை ஒட்டியே மாடிஃபைட் ஆகிருக்குது. அதான் கொடுத்துருக்காங்க, ஹரிசான்டலின்னு கொடுத்துருப்பாங்க, ஹரிசான்டலி ஆன் த கிரவுண்ட். இப்போ பிரான்ச்சஸ் டெவலப் ஆகிருக்குது. இதுதான் ஸ்டெம் அப்படின்னா இதுலேருந்து பிரான்ச்சஸ் டெவலப் ஆகிருக்குது. அது எப்படி டெவலப் ஆகுதுன்னா ஹரிசாண்டலாக டெவலப் ஆகிருக்குது ஆன் த கிரவுண்ட். திஸ் மீன் ஃபார் எதுக்காக அப்படி ஹரிசாண்டலாக மாடிஃபைடாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனுக்காக மாடிஃபைடாக இருக்குது. தே மே பி சப்ஏரியல் அப்படின்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் கால் என்ன சொல்லலாம்னா பார்ஷியலி சப்டர்னியன் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் மீன்ஸ் சப்டர்னியன் அப்படின்னா தி ஸ்டெம் மாடிஃபைட் பார்ஷியலி buried in the soil. buried means பார்த்தோம்னா புதைந்தது. அதாவது மண்ணுக்குள்ளே பாதி எப்படி இருக்கும் புதைஞ்சி, பாதி எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும், எபோவ் த கிரவுண்டில் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னாவே என்ன சொல்லுவாங்க, சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது அதர்வைஸ் கால் என்ன சொல்லுவாங்கன்னா மேபி அதர்வைஸ் கால் சப்ஏரியல் அப்படின்னு சொல்லலாம், ஆர் என்ன சொல்லலாம் பார்ஷியலி சப்டர்னியன் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். தயார் பார்த்தோம்னா 4 kind of சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ரன்னர், another one பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோலன், ஆப்செட், ஸ்டோலன், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்செட், சக்கர் அப்படின்னு எத்தனைக்குன்னா மொத்தம் 4 types இருக்குது. தே ஆர் 4 kind of சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஒன் இஸ் ரன்னர், another one is second one is பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோலன், third one is சக்கர், fourth one is ஆப்செட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரன்னர் மீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரன் அப்படின்னா என்னது ஓடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரன்னர் அப்படின்னா ஓடுது. அப்போ என்ன பார்த்தோம்னா பிரான்ச்சிங் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா நிறையா பிரான்ச்சஸ் டெவலப் ஆகி க்ரௌட் ஆகுது. அந்த இடத்த என்ன பண்ணு பார்த்தோன்னா கவர் பண்ணிக்குது. அதனால தான் இதுக்கு பேர் ரன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஸ்லண்டர் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸ்லண்டர் மீன்ஸ் சாஃப்ட். அந்த ஸ்டெம் வந்து எப்படின்னா சாஃப்டாக இருக்கும். ப்ரோஸ்ட்ரேட் அப்படின்னா பார்த்தோம்னா தரை ஒட்டி படர்ந்துருக்கும். அதனால அது பேர் ப்ரோஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோஸ்ட்ரேட் அப்படின்னாவே படர்ந்துருக்கும், வெரி க்ளோஸ் த கிரவுண்ட். ஸ்டெம் வந்து எப்படின்னா வெரி க்ளோஸாக இருக்கும். அண்ட் பிரான்ச்சிங் கிரிப் ஆன் த கிரவுண்ட்.
அப்போ இந்த ப்ரோஸ்டேட் பிரான்ச் என்னன்னு பார்த்தோம்னா பிரான்ச்சஸ் வந்து பார்த்தோம்னா பறந்து போகுது. அந்த பறந்து போகிறதுன்னு பார்த்தோம்னா கிரிப் பண்ணிக்குது. கிரிப்னா பிடிச்சிக்குது. ஆன் த கிரவுண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குது. கிரிப்பிங் மீன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்குது. ஆன் த கிரவுண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குது. எதில் பார்த்தோம்னா ரூட் அட் த நோட். ஈச் அண்ட் எவரி நோடில் பார்த்தோம்னாலும் ஹேவ் ஏ ரூட் ஃபிக்ஸ் ஆன் த கிரவுண்ட். திஸ் இஸ் கால் ரன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரான்ச்சிங் பார்த்தா அப்படின்னா ப்ரோஸ்டேட் பிரான்ச்சிங். இந்த ப்ரோஸ்டேட்னா பறந்து இருக்குது. நிறையா பிரான்ச்சஸ் பறந்து என்ன பார்த்தீங்கன்னா கிரிப் ஆன் த கிரவுண்ட் அட் ரூட்டிங் அட் த நோட்ஸ். ஒவ்வொரு ஈச் அண்ட் எவரி நோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேவ் ரூட் ஃபிக்ஸ் இருக்குது. அந்த ரூட் என்ன பண்ணுமா ஃபிக்ஸ் இன் த சாயில். திஸ் இஸ் கால் ரன்னர். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆக்சாலிஸ் வந்து வுட் சொரில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வுட் சொரில் அப்படின்னு என்ன மீனிங் பார்த்தோம்னா புளியாரை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து புளியாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு டயக்ராம் இருக்கும். லான் கிராஸ் நமக்கு தெரிஞ்சுதான் சைனோடான் டாக்டைலான் அப்படின்னு சொல்லுவாங்க. அருகம்புல். லான் கிராஸ்னால் அருகம்புல். இது ரெண்டும் வந்து ரன்னருக்கான எக்ஸாம்பிள். இது பாரு ஆக்சாலிஸில் பார்த்தோம்னா ரன்னர். இந்த ரன்னரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாரு. இது வந்து ஸ்டெம்மு. இதுலேருந்து என்ன பார்த்தோம்னா லேட்டரல் பிரான்ச்சஸ் டெவலப் ஆகுது. ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் பார்த்தோம்னாலும் என்ன ஆகுது பார்த்தோம்னா ஒவ்வொரு நோட்லேயும் ஒரு என்டையர் பிளான்ட் வந்து டெவலப் ஆகுது. அப்போ இதை வந்து ரன்னருக்கான எக்ஸாம்பிள் ஆக்சாலிஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்டோலன். திஸ் இஸ் ஆல்சோ ஸ்லெண்டர். அப்போ இந்த ஸ்டெம்மும் பார்த்தா அப்படின்னாலும் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்லெண்டர் தான். ஸ்லெண்டர்னா அது சாஃப்ட்னஸ். லேட்ரல் பிரான்ச் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் பேஸ் ஆஃப் த ஸ்டெம். இப்போ டயக்ராம் வச்சு பேஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ இதுதான் பிளான்ட். இந்த பிளான்ட்லேருந்து பார்த்தோம்னா இதான் ஸ்டெம்மு, ஏரியல் ஸ்டெம். இதுலேருந்து என்ன பார்த்தோம்னா லேட்ரல் பிரான்ச் ஆரிஜினேட் ஆகுது. லேட்ரல் பிரான்ச்சு எதுலேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா பேஸ் ஆஃப் த ஸ்டெம். பேஸ்னா அந்த அடிப்பகுதி. இந்த ஸ்டெம்மோட பேஸ்லேருந்து அரைஸ் ஆகுது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா லேட்ரல் பிரான்ச்சஸ் originated from base of the stem, then grow பார்த்தோம் அப்படின்னா above the ground. கிரவுண்டுக்கு எபோவில் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ளிக்லி above the ground. ஆப்ளிக்லின்னா என்னென்னு பார்த்தோம்னா சாய்வாக என்ன பண்ணு பார்த்தோம்னா above the ground. கிரவுண்டுக்கு மேலே போயிட்டு when a loop மீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வளையத்தை ஃபார்ம் பண்ணி downward towards on the ground. அப்போ பெண்ட் ஆகி என்ன பண்ணால் பெண்ட் டுவேர்ட்ஸ் ஆன் த கிரவுண்டில் போய் என்ன பண்ணு பார்த்தோம் அப்படின்னா டச் பண்ணுது. தென் த டச் அந்த ஸ்டெம் வந்து டச் ஆகுது. சாயிலில் டச் ஆயிடுச்சு அப்படின்னா தென் ப்ரொடியூஸ்டு ரூட் என்ன பண்ணுது ப்ரொடியூஸ் பண்ணி பிளான்ட்லெட்ஸை டெவலப் பண்ணுது. திஸ் பிரான்ச்சஸ் இஸ் கட் ஆகிடுது அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் பிளான்ட் டெவலப் இன் என்டையர் பிளான்ட் இண்டிபெண்ட்லி க்ரோ. இண்டிபெண்ட்டாக என்னதுன்னு பார்த்தோம்னா திஸ் பிளான்ட் என்னதுன்னு பார்த்தோம்னா க்ரோ ஆகுது. இப்படி தான் இதோட வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் வந்து நடக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ இதில் பார்க்கலாம். சார் கொடுத்துருக்காங்க லேட்ரல் பிரான்ச் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் பேஸ் ஆஃப் த ஸ்டெம். இதுதான் ஸ்டெம்னா இதோட பேஸ் ஆஃப் ஸ்டெம்லேருந்து லேட்ரல் பிரான்ச் ஆரிஜினேட் ஆகுது. பட் ஃபஸ்ட்டு க்ரோ ஆப்ளிக்லி ஆகிறது ஆப்ளிக்லி எபோவ் த கிரவுண்ட். இதுதான் கிரவுண்ட் அப்படின்னா கிரவுண்டுக்கு எபோவில் அப்படி ஃபார்ம் ஆகுது. ப்ரொடியூஸ்டு ஏ ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஒரு வளைய மாதிரி ஃபார்ம் ஆகி பெண்ட் என்ன ஆகுது டவுன் ஆகுது டுவேர்ட்ஸ் த கிரவுண்ட். எதை நோக்கி கிரவுண்ட் நோக்கி டவுன் ஆகுது. டவுன் ஆன வென் டச் த கிரவுண்டை டச் ஆனது என்னதுன்னு பார்த்தோம்னா இட்ஸ் ப்ரொடியூஸ்டு ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணி பிகம்ஸ் ஆன் த இண்டிபெண்ட் பிளான்லெட்ஸ். என்னதுன்னு பார்த்தோம்னா இதுலேயும் ஒரு பிளான்லெட்ஸ் சிறு தாவரத்தை உருவாக்கி இண்டிபெண்ட்டாக என்ன பண்ணி பார்த்தோம்னா குரோ ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மென்தா பைப்ரிட்டா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பெப்பர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. புதினாவோட பைனாமில் வந்து மென்தா பைப்ரிட்டா அப்படிங்கிறது. ஃப்ராக்ரேரியா இண்டிகா அப்படிங்கிறது பார்த்தோம்னா வைல்ட் ஸ்ட்ராபெரி, காட்டு ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ராக்ரேரியா. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டயக்ராம் வந்து உங்களுக்கு வந்து வைல்ட் ஸ்ட்ராபெரி தான் கொடுத்துருப்பாங்க, ஃப்ராக்ரேரியான்னு கொடுத்துருப்பாங்க. இது ஸ்டோலனுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தோம்னா சக்கர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா சக்கர் டெவலப்டு ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். சக்கர் எதுலேருந்து டெவலப் ஆகுதுன்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மில் தான் டெவலப் ஆகுது. அதுனா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் அப்படின்னா இது ஸ்டெம்மு, இதுதான் ஸ்டெம் போர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோம். இது மேலே கிரவுண்டு. சம் போர்ஷன் இங்கேருந்து ரூட் டெவலப் ஆகுது, ரூட் இங்கேருந்து டெவலப் ஆகிருக்கும். அப்போ இது வரைக்குமே என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டெம்முன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இதுதான் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், அதாவது கிரவுண்டுக்கு கீழே கூடிய இந்த ஸ்டெம்மு. இந்த ஸ்டெம்மில் இருந்து பார்த்தோம்னா ஆப்ளிக்லி அப்வார்டு, அது டவுன்வார்டு, இது என்னது அப்வார்டுன்னு மேல் நோக்கி என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பிரான்ச்சஸ் வந்து டெவலப் ஆகுது. அதான் கொடுத்துருக்காங்க க்ரோ ஆப்ளிக்லி அப்வார்ட் கிவ்ஸ் ரைட் டு செப்பரேட் பிளான்லெட்ஸ். இதுலேருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒரு செப்பரேட் பிளான்லெட் வந்து டெவலப் ஆகுது.
யார் என்னதுன்னு பார்த்தோம்னா ஒரு நியூ பிளான்ட்டாக இது டெவலப் ஆகலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கிரைசாந்திமம் இன்னொன்று பார்த்தோம்னா பாம்பூசா கொடுத்துருப்பாங்க. பாம்பூசா நமக்கு தெரியும். இது கிரைசாந்திமம் பாரு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சாமந்தி. இதுதான் எக்ஸாம்பிளாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. கிரைசாந்திமம் சாமந்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. சரி, இதில் பாரு நம்ம சொன்னதை பற்றி கொடுத்துருக்காங்க பாரு. இது வந்து இதில் வந்து பார்த்தா அப்படின்னா லேட்ரல் பிரான்ச்சஸ் எதுலேருந்து டெவலப் ஆகுதுன்னா டெவலப்டு ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். அது லேட்ரல் பிரான்ச் எதில் டெவலப் ஆகுது கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்டாலினையும் சர்க்கரையும் ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். அது ஸ்டாலின் என்னென்னு பார்த்தா அப்படின்னா பேஸ் ஆஃப் த ஸ்டெம்மோட பேஸ் ரீஜன்லேருந்து அடிப்பகுதியிலிருந்து என்ன பார்த்தா அப்படின்னா பிரான்ச்சஸ் லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து டெவலப் ஆகுது. அப்போ எழுதும்போது எப்படி எழுதுங்க லேட்ரல் பிரான்ச்சஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் பேஸ் ஆஃப் த ஸ்டெம்னு அதில் எழுதுவோங்க. இதில் எழுதும்போது என்ன எழுதுன்னு பார்த்தோம்னா லேட்ரல் பிரான்ச்சஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் அண்டர் அந்த ஃபஸ்ட்டு எங்கேருந்து டெவலப் ஆகுதுன்னு பார்த்தா அப்படின்னா அப்வார்ட் த கிரவுண்ட் கொடுத்துருக்கான். அப்வார்ட்னா இது மேல் நோக்கி, அது டவுன் டுவேர்ட்ஸ் த கிரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அது வந்து என்னது எபோவ் த கிரவுண்டில் போயிட்டு அப்புறமா ஒரு லூப்பை ஃபார்ம் பண்ணி பென் டுவேர்ட்ஸ் த கிரவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னென்னு பார்த்தா அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்லேருந்து லேட்டர் பிரான்ச் ஆரிஜினேட் ஆகி என்ன சொல்லியிருக்காங்க எபோவ் த கிரவுண்டுக்குள்ள மேலே எபோவ் போயிட்டு டபுள் பார்த்தா அப்படின்னா ஒரு பிளான்லெட்ஸை டெவலப் பண்ணிக்குது. இது இப்போ எக்ஸாம்பிள் இது கட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு வேளை அது கட் ஆயிடுச்சு அப்படின்னா இது இண்டிபெண்ட்டாக என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தோம்னா க்ரோ ஆகிக்கும். இது சக்கர் எக்ஸாம்பிள் கிரேசாந்தியம் இன்னொன்று பாம்புசா. மூங்கில் ரெண்டுமே மூங்கில் இது ரெண்டுமே வந்து எக்ஸாம்பிளாக இதில் சொல்கிறாங்க. சரி, அடுத்தது பார்த்தோம்னா லாஸ்ட் ஒன் ஆப்செட். ஆப்செட் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ரன்னர் தான். இதுவும் ஒன் ஆஃப் த ரன்னர் தான், சிமிலர் டு ரன்னர். பட் ஆனால் இது என்னென்னு பார்த்தோம்னா அக்வாட்டிக் பிளான்ட்டில் இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவாங்க அக்வாட்டிக் பிளான்ட்ஸாக இதை சொல்கிறாங்க. இதான் கொடுத்துருக்காங்க ஆப்செட் இஸ் சிமிலர் டு ரன்னர் பட் ஃபவுண்ட் இன் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். அப்போ ரன்னர்லாம் என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா லேண்ட் பிளான்ட்ஸ், அதாவது டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் நிலத்தில் விட்டுட்டு இருக்கும், நிலத்தில் இருக்கும். இது என்னென்னு பார்த்தா அப்படின்னா நீரில் இருக்கும், வாட்டரில் இருக்கும். அதனால தான் அது அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். இது ஸ்பெஷலி இன் ரோசெட் லீவ்ஸ் ஃபார்ம்ஸ்ன்னு இருக்காங்க. ஸ்பெஷலியாக பார்த்தா அப்படின்னா இதோட லீவ்ஸ் எப்படின்னு பார்த்தா அப்படின்னா ரோசெட் லீவ் ஃபார்ம்ஸ். ரோஸ் செட் அப்படின்னா என்ன மீன் பார்த்தா அப்படின்னா ரோஸோட இதழ் அந்த இதற்கு முடியும் ஒவ்வொரு லோப்பும் அந்த ஒவ்வொரு லோப்பும் அரேஞ்ச்மெண்ட் வெரி க்ளோஸ்லியாக இருக்கும். அது மாதிரி இதோட லீவ்ஸும் பார்த்தா அப்படின்னா வெரி க்ளோஸ்லியாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்படிங்கிறது தான் ரோசெட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ரோசெட் லீவ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஏ ஷார்ட் திக் லேட்டரல் பிரான்ச்சஸ் அரைஸ்டு ஃப்ரம் த லோயர் ஆக்சியல். இந்த பாயிண்டில் கவனிக்கணும். இதில் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து ஒரு என்டையர் பிளான்ட்னு வச்சுக்கோம். இந்த என்டையர் பிளான்ட்டில் பார்த்தா அப்படின்னா அந்த இதுதான் அந்த பேஸ். அந்த பேஸில் இருக்கக்கூடிய அந்த லீஃபோட ஆக்சியல் இருந்து, ஆக்சியல்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா கோணப்பகுதி, மையச்சு ஆக்சியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஆக்சிஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மையச்சுன்னு சொல்லுவாங்க. ஆக்சியல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோணப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த லீஃபும் இந்த ஸ்டெம்மும் அரைஸ் ஆகக்கூடிய ரீஜன் தான் அது ஆக்சியல் ரீஜன்ஸ். அந்த ஆக்சியல் பேஸ் ஆஃப் த ஆக்சியல் கொடுத்துருக்காங்க. பேஸ்னா அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சியல் ரீஜன்லேருந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டர் பிரான்ச்சஸ் வந்து டெவலப் ஆகுது. லேட்டர் பிரான்ச்சஸ் டெவலப் ஆகும்போது ஃபஸ்ட்டு என்னது பார்த்தீங்கன்னா லீஃப்லெஸ்ஸாக தான் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. லீஃப்லெஸ்னால் லீஃபே இல்லை, எந்த ஒரு லீஃபுமே இல்லாமல் சும்மா என்ன பண்ணு பார்த்தோம்னா டெவலப் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் பாரு, இதுதான் வந்து ஸ்டெம் அப்படின்னு பார்த்தோம்னா இதிலேருந்து லீவ்ஸ் நிறைய டெவலப் ஆயிடுச்சு. அதில் பேஸ்லேருந்து என்னென்னு பார்த்தோம்னா ஒரு லேட்டர் பிரான்ச்சஸ் டெவலப் ஆகுது, லீஃப் இல்லாமல் டெவலப் ஆகுது ஃபஸ்ட்டு. அப்புறமா திடீர்னு என்ன பண்ணு பார்த்தோம்னா ஒரு பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. பஞ்ச் ஆஃப் லீவ்ஸை ஃபார்ம் பண்ணி அப்புறமா என்னாவது ப்ரொடியூஸ்டு அட் த ரூட்ஸ் என்ன பண்ணுறது பார்த்தோம்னா ப்ரொடியூஸ் பண்ணி இது ஒரு இண்டிபெண்டன்ட் பிளான்ட்டாக என்ன பண்ணிக்கும் டெவலப் ஆகிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன இல்லை லீஃப்லெஸ்ஸாக இருக்குது. அப்புறமா தானே அது லீஃபையும் பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ்னு அது ஒரு கொத்தான லீவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதில் ரூட்டையும் ஃபார்ம் பண்ணும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்க்கலாம். கொடுத்த மாதிரி எ ஷார்ட் திக் லேட்டரல் பிரான்ச்சஸ் அரைஸ் ஃப்ரம் எங்கே வந்து பார்த்தோம்னா லோயர் ஆக்சியல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ரீஜன்லேருந்து லோயர் ஆக்சியல்லேருந்து டெவலப் ஆகி குரோ ஹரிசாண்டலாக குரோ ஆகி பார்த்தோம்னா லீஃப் இல்லாத ஃபார் ஏ ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் லீஃப் இல்லாமல் என்ன பண்ணுது குரோ ஆகுது அந்த லேட்டரல் பிரான்ச்சஸ். தென் இட் ப்ரொடியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா பஞ்ச் ஆஃப் ரோசெட் லீவ்ஸ் அட் ரூட் அட் த நோட்ஸ். அப்போ அந்த நோட்டில் என்னது பார்த்தோம்னா ரூட்டும் டெவலப் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஐகார்னியா, வாட்டர் ஹைசிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைசிந்த் அப்படின்னா பார்த்தோம்னா ஒரு கோரை அப்படின்னு சொல்லுவாங்க, கோரை பகுதி. அது வந்து வாட்டரில் டெவலப் ஆகுனா நீர் கோரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்னொரு பேர் பார்த்தா அப்படின்னா வெங்காய தாமரை. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க சொல்லும்போது. அடுத்து பார்த்தோம்னா பிஸ்டியா அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க.
வாட்டர் லெட்யூஸ்னால் கீரைன்னு அர்த்தம், நீர்க்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இது வந்து ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்டியான ஆகாய தாமரை, ஐகார்னியான வெங்காய தாமரை. இது ரெண்டும் வந்து ஆப்செட்டுக்கான எக்ஸாம்பிள். திரும்பவும் ஆப்செட் சொல்கிறேன். இது சிமிலர் டு ரன்னர் தான், பட் எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா அக்வாட்டிக் பிளான்ஸில் இருக்கும். ஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா ரோசெட் லீவ்ஸ் ஃபார்மில் தான் இது இருக்குது, ஆப்செட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லேட்டர் பிரான்ச்சஸ் ஆர்ஜினேட் ஆகுது. எதில் ஆர்ஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லீவ்ஸ் நிறையா இருக்குது இல்லையா, அந்த லீவ்ஸில் லோயர் லீவ்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சியல் ரீஜன்லேருந்து பார்த்தோம்னா லேட்டர் பிரான்ச் டெவலப் ஆகுது. ஸோ ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் வரைக்கும். அது எப்படின்னு பார்த்தோம்னா ஹரிசாண்டலாக லீஃப்லெஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதான் கொடுத்துருக்காங்க, ஹரிசாண்டலி லீவ்ஸஸ் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் லீஃப் இல்லாமல் ப்ரொடியூஸ் ஆகுது. தென் இட் ப்ரொடியூஸ் பார்த்தோம்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ரோஸ்டட் லீவ்ஸ். அப்புறமா என்ன ஒரு பஞ்ச் ஆஃப் ரோஸ்டட் லீவ்ஸ் ஃபார்ம் பண்ணி அட் த நோடில் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ரூட் டெவலப் ஆகும். இது கட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப என்ன இண்டிபெண்டன்ட் பிளான்ட்டாக டெவலப் ஆகும். இது ஆப்செட்டுக்கான எக்ஸாம்பிள். ஆப்செட்டுக்கான எக்ஸாம்பிள் வாட்டர் ஹைன் இஸ் நோன் வந்து வாட்டர் லெட்யூஸ். சரி, அடுத்தது நாம் போகலாம். அடுத்தது பார்த்தோம்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், பெரனியல் அண்ட் சம் பைனியல் ஹெர்ப்ஸ். பெரனியல் மீன்ஸ் மெனி இயர்ஸ் லிவிங். சில பிளான்ஸ் பார்த்தோம்னா நிறைய வருஷம் என்ன பண்ணு பார்த்தோம்னா லைவ் பண்ணும், பல வருஷம் என்ன பண்ணு பார்த்தோம்னா உயிரோடு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெரனியல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 years லிவிங் பிளான்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பைனியல். ஃபஸ்ட் இயரில் பார்த்தோம்னா வெஜிடேட்டிவ் க்ரோத் ஆகும், செகண்ட் இயரில் ஃப்ளாரிங் ஃபார்ம் பண்ணும். அது மாதிரியான பிளான்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா பைனியல் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான ஹெர்ப்ஸில் பார்த்தோம்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். விச்சார் பார்த்தோம்னா ஜென்ரலி நோன் அஸ் ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா பங்குகள் அப்படின்னு சொல்லலாம், சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சொல்லலாம். அப்போ ரூட் ஸ்டாக் அப்படிங்கிறது ஸ்டெம்மோட நுனிப்பகுதி என்னதுன்னு பார்த்தா அது நுனிப்பகுதி தான் வேராக இருக்குது, லாஸ்ட்டாக இருக்கிறது வேறு. அந்த பகுதி என்னதுன்னு பார்த்தா அப்படின்னா ஒரு சிலது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டோரேஜாக இருக்குது. அதனால தான் சொல்லியிருப்பாங்க ரூட் ஸ்டாக்கோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரொடக்டிவ் ஆர்கன். அப்போ சொல்லியிருப்பாங்க அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டெம்மை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் ஸ்டாக் இஸ் ஏ நாட் ஏ ரூட் கிடையாது, இது வந்து ஸ்டெம்மு தான். ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷனுங்கிறனால அதுக்கு பேர் ரூட் ஸ்டாக். ஏன் ஸ்டாக்குங்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாக் அப்படின்னாவே என்னது சேமிப்பு கிடங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம. அப்போ ஒரு ஃபுட் மெட்டீரியலையோ இல்லை வேறு எதுக்கு ரீசனுக்காகவோ என்ன பண்ணு பார்த்தோம்னா அதில் ஸ்டோர் பண்ணி வைக்குது, அதனால் அப்படி சொல்கிறாங்க. இட் ரிமைன் அலைவ் பிலோ த கிரவுண்ட் டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அதாவது அன்ஃபேவரபிள் கண்டிஷன்னா அதுக்கு தேவையான வாட்டர் நியூட்ரியன்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா தான் அது அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அந்த கண்டிஷனில் கிரவுண்டுக்கும் பிலோவில் என்னன்னு பார்த்தோம்னா அலைவ் உயிரோடு இருக்குது, ரெமைன் அலைவ்னு கொடுத்துருப்பாங்க. ரெமைன் அலைவ்னா என்னது உயிரோடு அப்படியே இருக்குது, அதான் கொடுத்துருக்காங்க. இட் ரிமைன்ஸ் அந்த ரூட் ஸ்டாக் அப்படிங்கிறது ரூட் ஸ்டாக் இஸ் ரிமைன் அலைவ் பிலோ த கிரவுண்ட் டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். எந்த ஒரு வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் எதுவும் கிடைக்காத போது அது எப்படி உயிரோடு இருக்குது. ரெஸ்யூம் க்ரோத் திரும்பவும் க்ரோத் ஆகும் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா டூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன். ஏதோ ஒரு வாட்டரோ இல்லை நியூட்ரியன்ஸ் கிடைக்கும்போது, வாட்டர் நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும்போது அது திரும்ப என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரோத் ஆகி நியூ பிளான்ட் என்ன பண்ணுவோம் டெவலப் பண்ணுவோம், அதற்கான கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க. சரி, அடுத்த பாயிண்டில் பாரு, அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் ஆர் நாட் ரூட்ஸ். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்முங்கிறது நாட் ரூட் கிடையாது. அதற்கான ரீசனும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஸ்டெம்மில் என்னென்ன கேரக்டர் இருக்குதோ அந்த கேரக்டர் எல்லாமே இதில் இருக்குது, அதனால தான் இது ரூட்டுன்னு சொல்லலாம். நம்ம தேர் போசஸ் பார்த்தோம்னா நோடு இருக்கும், இன்டர் நோடு இருக்கும். இன்டர் நோடு எதில் இருக்கும், ஸ்டெம்மில் இருக்கும். அப்போ இதில் இருக்கிறனால இதை வந்து நம்ம ரூட்டுன்னு சொல்கிறதில்ல. அதேமாதிரி இது ஸ்கேல் லீவ்ஸ் இருக்குது, செதில் இலைகள் இருக்கும். ஸ்கேல் லீவ்ஸ்னால் செதில் இலைகள் அண்ட் பட்ஸ் இருக்குது. அப்போ இதெல்லாமே ஸ்டெம்மில் இருக்குது. ஸ்டெம்மில் பட் இருக்கும், அதேமாதிரி லீவ்ஸ் இருக்கும், இன்டர் நோடெலாம் இருக்குது இல்லையா. அப்போ ஸ்டெம்மில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாமே இதில் இருக்கிறனால தான் இதை வந்து ரூட்டுன்னு நம்ம சொல்கிறதில்ல. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த ஸ்டெம் அண்டர் கிரவுண்டில் இருக்கிறனால அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூட் ஸ்டாக் ஆல்சோ லேக் ரூட் கேப் அண்டு ரூட் ஹேர். என்னென்ன கிடையாது, ரூட் ஸ்டாக் அப்படிங்கிறது நார்மல் ரூட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், ரூட் கேப் இருக்கும், ரூட் ஹேர் இருக்கும். ஆனால் இதில் என்ன கிடையாது, ரூட் கேரும் கிடையாது, ரூட் கேப்பும் கிடையாது. அதனால தான் இது ரூட்டுன்னு நம்ம சொல்கிறதில்ல. அதனால தான் ரூட் கேர் ஆல்சோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லேக் ரூட் கேப் அண்ட் ரூட் கேர். பட் தே போசஸ் பார்த்தோம்னா என்ன வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் பட் வச்சுருக்குது. அப்போ ஸ்டெம்முக்கான கேரக்டர் அண்ட் டெர்மினல் பட் வச்சுருக்கிறதுனால விச் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஸ்டெம். அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோங்க, ஸ்டெம்மோட கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸ்டெம்மோட கேரக்டர் இருக்கிறனால தான் இதை வந்து ரூட்டுன்னு நம்ம சொல்கிறதில்ல. என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா
ரூட் ஸ்டாக் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோங்க. அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் ஆல்சோ கால்ட் அப்படின்னு கேட்டாங்களா என்ன சொல்லலாம், ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் பார்த்தோம்னா இதுலேயும் பார்த்தோம்னா 4 கைண்ட்ஸ் இருக்குது. அந்த 4 கைண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா பல்ப், காம், அதேமாதிரி பார்த்தோம் ரைசோம், அனதர் ஒன் டியூபர் அப்படின்னு 4 கைண்ட்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பல்ப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆனியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்புக்கு வந்து ஆனியன் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஆனியனில் பார்த்தோம்னா இட் இஸ் ஏ condensed conical or convex stem. Conical or convex stem. இது வந்து உங்களுக்கு நான் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கண்டென்ஸ்டு அப்படின்னா இது குறுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸ்டெம் போர்ஷன் தெளிவாக தெரியாது. இப்போ வெங்காயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும், இதுதான் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தோம்னா ரூட் கிளம்பியிருக்கும். வெங்காயத்தில் பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவாங்க, கோனிக்கலாக ஆர் கான்வெக்ஸ் ஸ்டெம்மாக இருக்குது. கான்வெக்ஸ் அப்படின்னா தெரியும் இல்லையா, கூம்பு வடிவமாக இருக்கலாம். இது கோனிக்கல்னால் கூம்பு வடிவமாக இருக்கலாம். கான்வெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா குவிந்த வடிவமாக இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அதுதான் இந்த இடத்துல கான்வெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ கோனிக்கல் ஆர் கான்வெக்ஸ் ஸ்டெம், இதுதான் ஸ்டெம். இந்த ஸ்டெம் போர்ஷன், இந்த போர்ஷனில் என்னதுன்னு பார்த்தோம்னா சரௌண்டட் பை ஃப்ளஷி ஸ்கேலி லீவ்ஸ். வெங்காயத்தில் பார்த்தோம்னா உரிக்க ஒன்றுமே இருக்காது. அந்த உரிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு லோப்பும் பார்த்தோம்னா லீஃபோட பேஸ் ரீஜன் அதுதான் ஸ்கேலி லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கேலி லீவ்ஸ் வந்து இதில் ஃபவுண்ட் ஆகிருக்கும், இப்படி இருக்கும். இதுதான் ஸ்கேலி லீவ்ஸ், இதுதான் வெங்காயம்னு சொல்கிறாங்க. அப்போ எது ஸ்டெம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஸ்டெம் போர்ஷன். கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். இதுதான் ஸ்டெம் போர்ஷன். அதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக தான் வந்து இந்த டயக்ராம் மாதிரி போட்டு காமிக்கிறேன். இதுதான் ஸ்டெம்மு. அப்போ இது என்னன்னு பார்த்தோம்னா லீஃப். லீஃப். சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே கொடுத்துருப்பாங்க பாரு, கான்வெக்ஸ் ஸ்டெம் சரௌண்டட் பை ஃப்ளஷி ஸ்கேலி லீவ்ஸ். ஏன்னா ஃப்ளஷி அப்படின்னா இது சதைப்பட்டு இருக்கும். ஆனியன் பார்த்தா அப்படின்னா நம்ம அறுத்து சாப்பிட்ருப்போம், எப்படி ஃப்ளஷியாக இருக்கும். அப்போ ஃப்ளஷி ஸ்கேலி லீவ்ஸ் தே ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். இந்த பல்ப்லேயே பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டூனிகேட்டட் பல்ப், அனதர் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் டூனிகேட்டட் பல்ப், அனதர் ஒன் பார்த்தோம்னா காம்பவுண்ட் டூனிகேட்டட் பல்ப், அன்டூனிகேட்டட் பல்ப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தோன்னா டூனிகேட்டட் பல்ப்பு. அன்டூனிகேட்டட் பல்ப்பு சிலபஸ்லேருந்து தூக்கிட்டாங்க. சரி, டூனிகேட்டட் பல்ப் அப்படின்னா இத் கோட்டட் அப்படின்னு அர்த்தம். கோட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ளஷி லேவ்ஸை சுற்றி பார்த்தோம்னா ஒரு கோட் டெவலப் ஆகிருக்கும். அப்படி டெவலப் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோட்டட், அதுதான் டூனிகேட்டட் பல்ப்னு சொல்லலாம். இன்விச் த ஸ்டெம் இஸ் மச் கண்டென்ஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டெம் வந்து ரொம்ப என்ன கண்டென்ஸ்ட் ஆகிருக்குது. இந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது கண்டென்ஸ்ட் ஆகிருக்குது. அண்ட் சரௌண்டட் பை செவரல் கான்சென்ட்ரிக் லேயர். கான்சென்ட்ரிக் அப்படின்னா ஒன்றை சுற்றி ஒன்று. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை உரிக்கும் போது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லேயர் எப்படி இருக்கும், சரௌண்ட் பண்ணியிருக்கும். எடுத்துங்கன்னா திரும்ப அதுக்குள்ளே என்ன இருக்கும், இன்னொரு லேயர் இருக்கும். அதை திரும்ப எடுத்துங்கன்னா இன்னொரு லேயர். அப்போ ஒன் பை ஒன்னா என்ன பண்ணுறது, சரௌண்ட் பண்ணியிருக்குது. அந்த சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய லேயர் தான் சொல்லியிருக்காங்க சரௌண்டட் பை செவரல் கான்சென்ட்ரிக் லேயர் ஆஃப் ஸ்கேலி லீவ்ஸ். ஸ்கேலி லீவ்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கேலி லீவ்ஸ் எப்படி இருக்கும், இப்படி டெவலப் ஆகிருக்கும். அடுத்த ஸ்கேலி லீவ்ஸ் வந்து இப்படி டெவலப் ஆகிருக்கும். அடுத்தது இப்படி டெவலப் ஆகிருக்கும். அப்போ இது ஒன்று சரௌண்ட் பண்ணி இன்னொன்று டெவலப் ஆகிருக்கும் ஆனியனில். அதை தான் அந்த இடத்துல கொடுத்துருக்கான். தீஸ் இன்னர் ஸ்கேலி லீவ்ஸ் காமன்லி ஃப்ளஷி. இன்னரில் எப்படி இருக்குமோ ஃப்ளஷியாக இருக்கும், அவுட்டர் ஒன் எப்படி இருக்கும்போது ட்ரையாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சது தான், வெங்காயத்தில் ஃபஸ்ட் லேயர் எடுக்கும்போது ட்ரையாக இருக்கும், உள்ளே இருக்கும்போது எப்படி இருக்கும், ஃப்ளஷியாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் கொடுத்துருக்கான். தே கேன் பி பார்த்தோம்னா கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். சிம்பிள் டூனிகேட்டட் பல்ப், அனதர் ஒன் காம்பவுண்ட் டூனிகேட்டட் பல்ப். சிம்பிள் டூனிகேட்டட் பல்ப் அல்லியம் சீபா வெங்காயம். இது சிம்பிள். ஏன்னான்னு பார்த்தா அப்படின்னா அந்த வெங்காயத்தை அத்தனை லேயரையும் சுற்றி ஒரே ஒரு லேயர் ட்ரை லேயர் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கோம். பட் காம்பவுண்ட் டூனிகேட்டட் பல்ப் அல்லியம் சட்டையும் அப்படி கிடையாது. அல்லியம் சட்டையும் அப்படிங்கிறது கார்லிக், அதாவது பார்த்தோம்னா பூண்டில் பார்த்தோம்னா ஒவ்வொரு லேயர் பல்ப்பு இருக்கும். அந்த நம்மளுக்கு டூத் மாதிரியே இருக்கும், டூத் லைக் ஸ்ட்ரக்சர். அதாவது நம்மளுக்குரிய பல்லு இருக்குது இல்லையா, அந்த பல்லு மாதிரியான அமைப்பு அதில் இருக்கும் நிறையா. அந்த ஒவ்வொரு பல்லும் பார்த்தா அப்படின்னா ஒரு பல்பாக சொல்கிறாங்க.
அப்போ அதில் ஒவ்வொரு பல்ப்பையும் சுற்றி என்ன பண்ணி பார்த்தோம்னா ஒரு லேயர் ஒரு கோட் வந்து என்ன பண்ணியிருக்கோம் சரௌண்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் அது நிறையா லேயர் சரௌண்ட் பண்ணியிருக்கனால அதுக்கு பேர் அந்த காம்பவுண்ட் டூனிகேட்டட் பல்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிறையா கோட் வந்து டெவலப் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அலியம் சட்டைவம் எக்ஸாம்பிளாக இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அன்டூனிகேட்டட் பல்ப்பு இதில் வந்து உங்களுக்கு சிலபஸில் இல்லை. அன்டூனிகேட்டட் பல்ப்புக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லில்லி சொல்லியிருப்பாங்க. அதாவது அல்லி இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பல்ப்பு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அன்டூனிகேட்டட் பல்ப் வித்தவுட் கோட்டே கிடையாது. அதனால் அது எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு இல்லை, இதை மட்டும் படிச்சுக்கோங்க. டூனிகேட்டட் பல்ப் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் 2 டைப்ஸு. சிம்பிள் டூனிகேட்டடுக்கு எக்ஸாம்பிள் அலியம் சீப்பா, காம்பவுண்ட் டூனிகேட்டட் பல்ப்புக்கு எக்ஸாம்பிள் வந்து அலியம் சட்டைவம். திரும்ப சொல்கிறேன், லீஃப் இதில் வந்து ஸ்டெம் அப்படிங்கிறது கண்டென்ஸ் ஸ்டெம் அப்படிங்கிறது ஆனியனில் பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கும். அதாவது வெங்காயத்தை ஒழிச்சு பார்த்தோம்னா கீழே வந்து நம்ம கட் பண்ணி போயிடுவோங்க, அதுதான் ஸ்டெம்மு. இதில் தான் ரூட் வந்து இதில் கிளம்பியிருக்கும். அப்புறமா தான் என்ன இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேலி லீவ்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி சரௌண்ட் பண்ணியிருக்கும். இது ஆனியனில் இருக்கிறது. அதனால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அப்போ கான்வெக்ஸ் ஸ்டெம் கோனிக்கல் ஆர் கான்வெக்ஸ் ஸ்டெம் சரௌண்டட் பை ஃப்ளெஷி ஸ்கேலி லீவ்ஸ் இருக்குது. தே ஆர் 2 டைப்ஸ். ஒன்று டூனிகேட்டட் பல்ப், அதில் பார்த்தோம்னா ஸ்டெம் இஸ் கண்டென்ஸ்டு மச் கண்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப குறுக்கப்பட்டதாக இருக்குது ஸ்டெம்மு. சரௌண்டட் பை செவரல் கான்சென்ட்ரிக் லேயர் ஆஃப் ஸ்கேலி லீவ்ஸ். இன்னர் ஸ்கேலி லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஃப்ளஷியாக இருக்கும், அவுட்டர் எப்படி இருக்கும், ட்ரையாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சது தான். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அலியம் சீப்பாவில் சிம்பிள் டூனிகேட்டட் பல்ப்பாகவும், அலியம் சட்டிவில் பார்த்தோம்னா காம்பவுண்ட் டூனிகேட்டட் பல்ப்பாகவும் இருக்குது. இது பல்ப்பு ஆனியன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. பல்புக்கு எக்ஸாம்பிள் அலியம் சீப்பா. அடுத்து காம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா கந்தம் அப்படின்னு தமிழ் சொல்லுவாங்க. திஸ் இஸ் சக்குலண்ட் அண்டர் கிரவுண்ட். சக்குலண்ட் அப்படின்னா சதைப்பட்டுன்னு அர்த்தம், ஃப்ளஷியாக இருக்குது, சக்குலண்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதான் சக்குலண்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் வித் ஆன் எரெக்ட் க்ரோவிங் டிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் வந்து சக்குலண்டாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சக்குலண்ட்னா இப்படி இருக்குது, இப்படி. இதில் என்னதுன்னு பார்த்தா அப்படின்னா உங்கள் ரூட்டு கிளம்பி இருக்கலாம். இதில் இருந்து என்ன பார்த்தோன்னா ஒரு எரெக்ட் க்ரோவிங் டிப் இருக்குது. திஸ் காம் சரௌண்டட் பை பார்த்தா அப்படின்னா அதுலேயும் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலி லீவ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சரௌண்டட் பை பார்த்தா அப்படின்னா ஸ்கேல் லீவ்ஸ். எக்ஸிபிட் இதுலேயும் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நோடு இன்டர் நோடு. எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா இதில் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயும் பார்த்தா அப்படின்னா இந்த ஒவ்வொரு லைனும் ஒரு நோடு அப்படின்னு அர்த்தம். அந்த நோடுக்கும் இடையே இந்த பிட்வீன் இருக்க தான் சொல்லுவாங்க இன்டர் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நோடு இன்டர் நோடு அதுலேயும் ஸ்கேல் லீவ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் அது வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. கோலகேசியா எஸ்குலண்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கோலகேசியா எஸ்குலண்டா. இதுக்கு இங்கே தமிழில் வந்து சாப்பங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அமார்போ பாலஸ் அப்படிங்கிறது சேனைக்கிழங்கு. சேனைக்கிழங்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாப்பிட்டு இருப்பீங்க. அதை சாப்பிட்ட உடனே நாக்கில் வந்து பிப்பு மாதிரி எடுக்கும். அது வந்து எக்ஸாம்பிள். அதுதான் அமார்போ பாலஸ் அப்படிங்கிறது சேனைக்கிழங்கு. கோலகேசி அப்படிங்கிறது வந்து சேப்பங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் அதே மாதிரி தான் இருக்கும். கால்சிகம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு பிளான்ட். அந்த பிளான்ட்டில் வந்து கால்சிசின் அப்படிங்கிற ஒரு மெடிசின் கூட அதில் அது ஆல்கலைட்ஸ் கூட நம்ம அது கிடைக்கும். அந்த ஆல்கலைட்ஸ் வந்து நிறைய யூஸஸ் இருக்குது. பாலிப்ளாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வரக்கூடிய 12th நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கால்சிகம் பிளான்ட்டோட கால்சிகம் ஆட்டம்னல் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட ஃபுல் நேம். அது வரக்கூடிய லெசனில் நீங்கள் பார்ப்பீங்க. இதை கோலகேசியாவுக்கு எக்ஸாம்பிள். அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டாபிக். சக்குலண்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் இட்ஸ் எரெக்ட் க்ரோவிங். எரெக்ட்னா இந்த நிமிர்ந்த க்ரோவிங் டிப் இருக்குது அதுக்கு மேலே. இதிலிருந்து டெவலப் ஆகலாம். இந்த இதிலேருந்து க்ரோவிங் டிப் வந்து டெவலப் ஆகலாம், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சரி, அடுத்து பார்த்தோம்னா ரைசோம் திஸ் இஸ் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் க்ரோவிங் ஹரிசாண்டலி. இது வந்து எரெக்டு. காமுங்கிறது எரெக்டாக இருக்குது. அதாவது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இப்படி இருந்துச்சு காம் அப்படிங்கிறது. ஆனால் ரைசோம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. எப்படின்னு பார்த்தா அப்படின்னா இப்படி வந்து ஒரு ரூட் இருக்குது, நோடுலஸ் ரூட்டு. அதிலேருந்து என்னதுன்னு பார்த்தா அப்படின்னா ஹரிசாண்டலாக இப்படி டெவலப் ஆகிருக்குது. இந்த ரைசோம் சொல்லும்போது உங்களுக்கு இன்னொன்று ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னது ஞாபகம் வரணும். ஏற்கனவே ப்ரீவியஸ் சாப்டரில் நான் வந்து எதை நடத்தினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் மாடிஃபிகேஷன் நடத்தினேன். ரூட் மாடிஃபிகேஷன் நடத்தும்போது ஒரு இடத்துல நோடுலஸ் ரூட் அப்படின்னு நம்ம சொன்னோம். நோடுலஸ் ரூட் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா அதுலேயும் குர்குமா லாங்கா, ஜிஞ்சிபர் அபிசினாலிஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக நம்ம சொன்னோம். அதாவது மஞ்சள் இஞ்சிலாம் சொன்னோம். அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா நோடுலஸ் ரூட் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கே ஸ்டெம் மாடிஃபிகேஷன்லேயே ரைசோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கேயும் அதே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாது. அது வந்து ரூட்டுக்கான எக்ஸாம்பிள். இதுதான் ரூட்டு. இந்த டயக்ராமில் போகிற பாரு, இதுதான் நோடுலஸ் ரூட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா மஞ்சளில் பிடுங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு உருண்டையாக இருக்கும்.
முடிச்சு மாதிரி இருக்கும். அந்த முடிச்சு மாதிரி இருக்கிறது தான் ரூட்டு. அது ரூட் மாடிஃபிகேஷன். அதுலேருந்து ஹரிசாண்டலாக என்ன பண்ணி பார்த்தோம்னா கிளம்பியிருக்கும். இந்த ஹரிசாண்டலாக இப்படி தான் மஞ்சள் இருக்கும், ஹரிசாண்டலாக இருக்கும். இந்த ஹரிசாண்டலாக கிளம்பி இருக்கிறது தான் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டெம் மாடிஃபிகேஷன். எப்பயுமே ரூட்டு ஸ்டெம் அட்டாச் இருக்கும் இல்லையா, அந்தலேருந்து கிளம்பி என்ன பண்ணுறது ஹரிசாண்டலாக கிளம்பி இருக்குது. இப்போ ஹரிசாண்டல் வித் செவரல் லேட்டரல் க்ரோவிங் டிப்ஸ், நிறையா க்ரோவிங் டிப்ஸ் டெவலப் ஆகிடுச்சு. என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக டெவலப் ஆகிருக்குது. இது ரைசோம் ப்ராசஸ் கான்சிவிகஸ் நோட் அண்ட் இன்டர் நோடு கவர்டு பை ஸ்கேலி லீவ்ஸ். அப்போ இதில் கான்சிவிகஸ் அப்படின்னா இது தெளிவாக தெரியக்கூடிய நோடும் இன்டர் நோடும் இதில் இருக்குது. அதை கவர் பண்ணி என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேல் லீவ்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, செதில் இலைகள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா செஞ்சிபர் அபிசினாலிஸ், குர்குமா லாங்கா சொல்லலாம், மஞ்சள். செஞ்சிபர் அபிசினாலிஸுங்கிறது ஜிஞ்சர், இஞ்சி. மியூசா பாரடிசியாக்க பனானாவும் ரைசோமுக்கான எக்ஸாம்பிள். நமக்கு எக்ஸாம்பிளாக டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா செஞ்சிபர் அபிசினாலிஸ் இஞ்சி கொடுத்துருக்காங்க. பனானாவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பனானாவில் பார்த்தோம்னா இந்த இடத்துல உருண்டையாக ஒன்று இருக்கும். இதுதான் பார்த்தோம்னா லீவ்ஸு, இது ஸ்டெம்மு. இதில் தான் பார்த்தோம்னா அட்வான்டேஜஸ் ரூட் வந்து டெவலப் ஆகிருக்கும் இது மாதிரி பனானாவில். அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்னு சொல்கிறாங்க. இதுதான் ரைசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதை ரைசோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடியது வந்து நம்ம வந்து வாழை மரம்னு சொல்லி பார்க்க மாட்டோம். ஆனால் அது வாழை செடி, அது வந்து செடி, ஹெர்பு தான் சொல்லணும். அது வந்து ஹெர்பு என்ன கிடையாது, நாட் எ ட்ரீ. பனானா இஸ் ஏ நாட் எ ட்ரீ கிடையாது. அதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஹெர்ப்ஸு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரிஜினலாக சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஹெர்ப்ஸ் தான். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இலையோட அந்த லீஃபோட பேஸ் இருக்குது இல்லையா, அந்த லீஃபோட சீத்லி லீஃப் பேஸ் என்ன பார்த்தோம்னா 1 by 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரவுண்ட் பண்ணி சூடோஸ்டெம்மை ஃபார்ம் பண்ணுது. ட்ரூ ஸ்டெம் கிடையாது, அது சூடோஸ்டெம்மை ஃபார்ம் பண்ணும். அதனால தான் பனானா ஏசியன்னு சொல்லுவாங்க நாட் ஏ ட்ரீ. அது என்னன்னு பார்த்தோம்னா ஹெர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. சரி, அதுலேயே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ரைசோம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா டியூபர். இதில் வந்து டியூபர் அப்படிங்கிறது தான் லாஸ்ட். இதில் திஸ் இஸ் ஏ சக்குலண்ட் அண்டர்கிரவுண்ட் ஸ்பெரிக்கல் ஆர் குளோபஸ் ஸ்டெம் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸ்பெரிக்கல் அப்படின்னாவே என்னென்னு பார்த்தா அப்படின்னா கோலம் அப்படின்னு அர்த்தம். குளோபஸ் அப்படின்னா உருண்டை, கோலமாக இருக்கலாம் அல்லது உருண்டையான ஒரு சக்குலண்ட் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் தான் என்ன சொல்லுவாங்க டியூபர் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மெனி எம்பர்டட் ஆக்சிலரி பட், நிறைய என்னதுன்னு பார்த்தோம்னா இதில் ஆக்சிலரி பட் வந்து டெவலப் ஆகிருக்குது. திஸ் இஸ் கால்ட் என்ன சொல்லுவாங்க பார்த்தோம்னா அது ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உருளைக்கிழங்குகள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சொலானம் டியூபரோசம் அப்படிங்கிறது உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ. ஹீலியாந்தஸ் டியூபரஸ் அப்படிங்கிறது இதுவும் பார்த்தோம்னா அதுலேயும் டியூபருங்கிறது டெவலப் ஆகும். இது வந்து சன்ஃப்ளவர் ஃபேமிலி. ஹீலியாந்தஸ் டியூபரஸ் அப்படிங்கிறது வந்து சன்ஃப்ளவர் ஃபேமிலி. அந்த ஃப்ளாரும் பார்த்தோம்னா சன்ஃப்ளவர் மாதிரி சின்னதாக இருக்கும் ஃப்ளார். சரி, இது ரெண்டும் வந்து எக்ஸாம்பிளாக டியூபருக்கான எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இது ஏன் டியூபரை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன் ஸ்டெம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இது கிரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கிரவுண்டில் இதுக்கு வரைக்கும் என்னதுன்னு பார்த்தா அப்படின்னா ஸ்டெம் இருக்கும், அதுக்கும் கீழே என்னதுன்னு பார்த்தோம்னா ரூட் இருக்கும். அப்போ ரூட்டுக்கு மேலே எதுக்கு இருந்தாலுமே அதை வந்து என்ன சொல்ல மாட்டாங்க, நம்ம ரூட்னு சொல்ல மாட்டாங்க. ரூட்டுக்கு மேலே தான் சொல்லுவாங்க, ஸ்டெம்முன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஆஃப் பார்ட் என்ன பண்ணு பார்த்தோம்னா இருக்குது பிலோ த கிரவுண்டில் இருக்குது ஸ்டெம்மு. இந்த ஸ்டெம்மிலேருந்து பார்த்தோம்னா பிரான்ச்சஸ் டெவலப் ஆகி ஒவ்வொரு பிரான்ச்சோட டிப்லேயும் என்னன்னு பார்த்தோம்னா டியூபர் வந்து டெவலப் ஆகுது, ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. பிரான்ச்சஸோட டிப்பில் தான் என்ன பண்ணி வைக்குது, ஸ்டோர் பண்ணி வைக்குது ஃபுட்டை. அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ரூட்டுங்கிறது இங்கே இருக்குது இல்லையா, அதனால் இது வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ சக்குலண்ட் அண்டர்கிரவுண்ட் ஸ்பெரிக்கல் ஆர் குளோபஸ் ஸ்டெம் வித் மெனி எம்பர்டட் ஆக்சிலரி பட். அப்போ உருளையில் பார்த்தோம் அப்படின்னா குழியாக இருக்கும். அந்த ஒவ்வொரு குழியும் நம்ம என்ன சொல்லுவாங்க ஐன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிலிருந்து தான் பட்டுங்கிறது என்ன பண்ணுது, ஆக்சிலரி பட்டுங்கிறது டெவலப் ஆகுது. பட்டு டெவலப் ஆகி அதில் என்டரி பிளான்ட் என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். நம்ம எல்லாமே உருளைக்கிழங்கு பார்த்துருப்போங்க. அதில் பார்த்தோம்னா உள்ள ஒரு குழியாக இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த ஒவ்வொரு குழியும் நம்ம என்ன சொல்லுவாங்க ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுலேருந்து தான் பட்டு டெவலப் ஆகும். பட்டு டெவலப் ஆச்சுன்னா அதை கட் பண்ணி வச்சா என்டரி பிளான்ட் என்ன பண்ணுவோம், ஃபார்ம் பண்ணி. சரி, அப்போ அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்மில் பார்த்தா அப்படின்னா 4 kinds பார்த்துங்க. ஃபஸ்ட் ஒன்று பல்ப்பு, செகண்ட் ஒன்று என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா காம், தேர்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா ரைசோம், ஃபோர்த் ஒன் பார்த்தா அப்படின்னா டியூபர். இது 4ம் பார்த்தா அப்படின்னா அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷனில் பார்த்தோம். லாஸ்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டெம் பிரான்ச்சிங் பேட்டர்ன். அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. பிரான்ச்சிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தா அப்படின்னா ஒரு மெயின் ஆக்சியல் ஸ்டெம்மில் மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த ஸ்டெம்மோட மெயின் ஆக்சிஸ்லேருந்து லேட்ரல் ஸ்டெம் என்ன பண்ணு பார்த்தா அப்படின்னா அரைஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பிரான்ச்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க.
சரி, பிரான்ச்சிங் பேட்டர்னை டிட்டர்மைன் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா த ரிலேட்டிவ் ஆக்டிவிட்டி ஆஃப் அப்பிக்கல் மெரிஸ்டம். அப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னா அது நுனியில் இருக்கக்கூடிய மெரிஸ்டம் கண்டினியூஸ்லி டிவைட் ஆகக்கூடிய பவர் தான் சொல்லுவாங்க மெரிஸ்டம் சொல்லுவாங்க. கண்டினியூஸ்லி டிவைட் ஆகக்கூடிய பவர் இருக்கக்கூடிய செல்ஸ் என்ன சொல்லுவாங்க நம்ம மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து டிப்பில் இருக்குது. அப்பிக்கல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க டிப் அப்பெக்ஸ் ரீஜன்லேருந்து இருந்துச்சு அந்த மெரிஸ்டமேட்டிக் திஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சொல்லுவாங்க அப்பிக்கல் மெரிஸ்டம். அப்போ க்ரோவிங் டிப் ஆஃப் த ஸ்டெம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெம்மோட க்ரோவிங் டிப்பில் தான் இந்த மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கும். அப்போ அந்த மெரிஸ்டமேட்டிக் திஸ் என்ன சொல்லுவாங்க அப்பிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதோட ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் பிரான்ச்சிங் பேட்டர்ன் டிட்டர்மைன் பண்ணுது. அதனால தான் பிரான்ச்சிங் பேட்டர்ன் இஸ் டிட்டர்மைன்ட் பை ரிலேட்டிவ் ஆக்டிவிட்டி ஆஃப் அப்பிக்கல் மெரிஸ்டம்ஸ். த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் branches on the stem is known as என்ன சொல்லுவாங்க பிரான்ச்சிங். மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் ஒரு ஸ்டெம் ஆன் ஏ ஸ்டெம் ஒரு ஸ்டெம்மில் பிரான்ச்சஸோட அரேஞ்ச்மெண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து தமிழில் வந்து கிளைத்தல், இங்கிலீஷில் வந்து பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம. அப்போ ஒரு ஸ்டெம்மில் எப்படி வந்து பிரான்ச்சஸோட அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல போகிறோங்க. தயார் பார்த்தோம்னா 2 main types of branching. First one lateral branching, another one dichotomous branching. அதனால் lateral branching, dichotomous branching. இந்த க்ரோயிங் டிப் என்னன்னு பார்த்தோம்னா அஃபெக்ட் ஆகாமல் அப்படியே என்ன பண்ணியிருக்கோம் டெவலப் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாலியால்த்தியா நெட்டிலிங்க மரம் பார்த்துருப்பீங்க. நெட்டிலிங்க மரம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, பாலியால்த்தியா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மரத்தை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா லேட்ரல் பிரான்ச் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெயின் க்ரோவிங் டிப் வந்து அப்படியே என்ன பண்ணிக்கும் க்ரோவிங் டிப் டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்கும். லேட்ரல் பிரான்ச் பார்த்தோம்னா பேஸில் இருக்கக்கூடிய பிரான்ச் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் அண்ட் சைஸாகவும் மேலே போக போக ஸ்மாலர் அண்ட் சைஸாகவும் போகும். பார்க்குறதுக்கு எப்படின்னு பார்த்தோம்னா கோனிக்கல் அப்பியரன்ஸில் இருக்கும் அந்த பிளான்ஸ். அந்த பிளான்டிங் பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தோம்னா கோனிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கிறனால கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த பேட்டர்னில் இருக்கும் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அந்த ட்ரீ பாலியால்த்தியா அப்படிங்கிற அந்த ட்ரீ. அது வந்து லேட்ரல் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தோம்னா மெயின் க்ரோயிங் டிப் எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாமல் அப்படியே கண்டினியூஸில் என்ன பண்ணிடுது க்ரோ ஆகிட்டே போகும். லேட்ரல் பிரான்ச்சு வந்து பார்த்தோம்னா பேஸில் இருக்கக்கூடிய பிரான்ச் வந்து லென்த்தாகவும் டுவேர்ட்ஸ் டிப் அப்படின்னா நுனி போக போக எப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மாலர் சைஸாகவும் எப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ச்சிங் பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லேட்ரல் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டைகாட்டமஸ் பிரான்ச்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பார்த்தா நீம் ட்ரீ, மேங்கோ ட்ரீ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரான்ச்சிங் வந்து இப்படி டெவலப் ஆகிருக்கும். ஒரு ஸ்டெம் வந்து இப்படி டெவலப் ஆகிருக்கும். டெவலப் ஆன பின்னாடி கொஞ்சம் தூரம் போன எப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். இந்த பிரிஞ்சு என்னன்னு பார்த்தோம்னா இந்த பிரிஞ்சு அந்த டிவைட் ஆன அந்த பிரான்ச்சு பார்த்தோம்னா திரும்ப ஃபர்தராக என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா நிறையா இதாக்கும் டிவைட் ஆகி அந்த க்ரௌடாகிடுது. பேனியன் ட்ரீயும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேனியன் ட்ரீ, அதே மாதிரி நீம் ட்ரீ, மேங்கோ ட்ரீ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டைகாட்டமஸ் பிரான்ச்சிங் அப்படிங்கிறது டெவலப் ஆகிருக்கும். அப்படின்னா கவட்டை மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டெவலப் ஆகி அப்புறமா போய் 2 கிளையாக பிரிஞ்சு இல்லை அதை ஃபர்தராகவும் திரும்பவும் என்ன வந்து பார்த்தோம்னா நிறையா பிரான்ச்சஸாக பிரிஞ்சு என்ன வந்து பார்த்தோம்னா க்ரௌட் பண்ணி எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குளோபல் ஷேப்பில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிரான்ச்சிங் பேட்டர்ன் வந்து இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டைகாட்டமஸ் பிரான்ச்சிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது பேஸ்ட் ஆன் க்ரோத் பேட்டர்ன் ஸ்டெம்மோட க்ரோத் பேட்டர்னை பேஸ் பண்ணி ஸோ இன்டெட்டர்மினேட் ஆர் டெட்டர்மினேட் க்ரோத் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோங்க. நேம்லி இருக்குது. டிட்டர்மினேட் அப்படின்னா வரையறுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இன்டெட்டர்மினேட் அப்படின்னா வரையறுக்கப்படாதது அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ தான் குரோ ஆகணும், பிரான்ச்சஸ் தான் டெவலப் ஆகணும் அப்படின்னு கிடையாது. அது என்ன பண்ணியிருக்கோம் டெவலப் ஆகிட்டே போச்சு அப்படின்னா கண்டினியூஸ்லாக க்ரோ ஆகிட்டே போச்சு அப்படின்னா அது இன்டெட்டர்மினேட் அப்படின்னு அர்த்தம். டிட்டர்மினேட் க்ரோத் அப்படின்னா பார்த்தோம்னா வரையறுக்கப்பட்டது, இவ்வளோ தான் க்ரோத் ஆகணும், அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது க்ரோத் ஆகாது அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க டிட்டர்மினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்டிட்டர்மினேட் பார்க்கலாம். அப்படின்னா கண்டினியூஸில் என்ன பண்ணிக்கும் க்ரோ ஆகும் அப்படின்னு அர்த்தம். த டெர்மினல் பட் க்ரோ பார்த்தோம் அப்படின்னா அன்இன்டரப்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டரப்டட் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அன்இன்டரப்டட்னா டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு அர்த்தம். அப்போ டெர்மினல் பட் என்னதுன்னு பார்த்தோன்னா க்ரோ ஆகிறது டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ப்ரொடியூஸ்டு செவரல் லேட்டரல் பிரான்ச்சஸ் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா லேட்டரல் பிரான்ச்சஸ் டெவலப் ஆகுது. திஸ் டைப் ஆஃப் க்ரோத் இஸ் நோன் அஸ் மோனோபோடியல் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாலியால்த்தியா நான் சொன்ன நெட்டிலிங்க மரம் சொன்னோம் இல்லையா, அதை வந்து எக்ஸாம்பிளாக இதில் வந்து சொல்லலாம்.
எக்ஸாம்பிள் பாரு இந்த டயக்ராம் இதுதான் இந்த பாலியால்த்தியா அப்படிங்கிற பிளான்ட். பாலியால்த்தியாவில் நான் எப்படி சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரான்ச்சஸும் டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த க்ரோவிங் டிப்பு எந்த ஒரு டிஸ்டர்ப் ஆகாது, அப்படியே நீட்டமாக அந்த மெயின் ஆக்சிஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பிரான்ச்சஸ் எப்படி இருக்குன்னு சொன்னோம், லென்த்தாக இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய ஃபர்தர் வரக்கூடிய அந்த பிரான்ச்சஸ் போக போக அப்படின்னு பார்த்தோன்னா ஷார்ட்டாக இருக்கும். அதனால் பிளான்ட் எப்படி தெரியும்னு சொன்னால் கோனிக்கல் அப்பியரன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. லேட்டர் பிரான்ச்சஸ் சொன்னோம் இல்லையா, அதே எக்ஸாம்பிள் தான் இந்த மோனோபோடியல் பிரான்ச்சஸும். ஏன்னா அந்த மோனோபோடியல் பிரான்ச்சஸ்ங்கிறது அந்த ஃபஸ்ட்டு மெயின் ஆக்சிஸ் எந்த ஒரு என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஃபர்தராக பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகலை, அப்படியே க்ரோத் என்ன பண்ணுது டெவலப் ஆகிட்டே போகுது. அப்போ அப்பிகல் டிப்பு எந்த ஒரு டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே என்ன பண்ணி டெர்மினல் பட் அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்ப் ஆகாமல் க்ரோ ஆகிட்டே போச்சு, நிறையா லேட்டர் பிரான்ச்சஸ் டெவலப் பண்ணிகிட்டே போச்சு. அப்படின்னா தீஸ் டைப் ஆஃப் க்ரோத் என்ன சொல்லுவாங்க, மோனோபோடியல் பிரான்ச்சிங். எக்ஸாம்பிள் பாலியால்த்தியா. அது இன்னொன்று ஒன்று பார்த்தா அப்படின்னா ஸ்வெட்டியானா அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸ்விட்டினியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விட்டினியா அப்படிங்கிறது இந்த பிளான்ட் பேர் தான் ஸ்விட்டினியா. இதுவும் சேம் அதே மாதிரி தான் பிரான்ச்சஸிங் வந்து நடக்குது. மோனோபோடியல் பிரான்ச்சிங் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவாங்க. இன்டிட்டர்மினேட் பிரான்ச்சிங் அதர்வைஸ் கால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மோனோபோடியல் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டிட்டர்மினேட் அப்படிங்கிறத வந்து சிம்போடியல் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டு விட்டு அடுத்தடுத்து நடக்கலாம். பிரான்ச்சிங் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடக்கும். டெர்மினல் பட் சீஸ் டு க்ரோ ஆஃப்டர் பீரியட் ஆஃப் க்ரோத். ஒரு பீரியட் ஆஃப் க்ரோத் வந்தோடனே என்னன்னு பார்த்தோம்னா சீஸ் பண்ணிடும். சீஸ் பண்ணால் இந்த நிறுத்தி வச்சிடும். அப்போ டெர்மினல் பட்டு நிறுத்தி வச்சிருது. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. டெர்மினல் பட் எப்படின்னு சொல்லியிருக்காங்க, அன்இன்டரப்டட்னு கொடுத்துருக்காங்க. க்ரோ அன்இன்டரப்டட் அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த அன்டிஸ்டர்ப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு டிஸ்டர்ப் ஆகலாமல் அது க்ரோ ஆகிட்டே போகுது. ஆனால் இங்கே என்னது சீஸ் பண்ணுது. சீஸ்னா இது நிறுத்துது. அப்போ டெர்மினல் பட்டு க்ரோத் ஆகிறதுனா பார்த்தோம்னா தடுத்து நிறுத்துது. எப்போன்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் ஏ பீரியட் ஆஃப் க்ரோத், ஒரு பீரியட் ஆஃப் க்ரோத்துக்கு பின்னாடி. இந்த ஃபர்தர் க்ரோத் இஸ் டேக்கன் பை பார்த்தோம்னா ஃபர்தராக க்ரோத் ஆகுது. எப்படி க்ரோத் ஆகுதுன்னு பார்த்தோம்னா பை சக்சஸிவ் ஆர் செவரல் லேட்டரல் மெரிஸ்டம் ஆர் பட். அப்போ சக்சஸிவ்னா அடுத்தடுத்தா செவரல் லேட்டரல் மெரிஸ்டம். லேட்டரல் மெரிஸ்டம்னா இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தோம்னா சைடில் மெரிஸ்டமேட்டிக் திஸ் ஒன்று டெவலப் ஆகுது. அப்பிகல் மெரிஸ்டம் கிடையாது, இது லேட்டரல் மெரிஸ்டம். லேட்டரல் மெரிஸ்டத்துலேருந்து என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்தராக என்னதுன்னு பார்த்தோம்னா க்ரோத்துங்கிறது டெவலப் ஆகும். ஃபர்தராக சைடில் பட்டு டெவலப் ஆகி அதிலேருந்து டெவலப் ஆகலாம். தீஸ் டைப் ஆஃப் க்ரோத் ஆல்சோ நோன் அஸ் சிம்போடியல் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சைக்கஸ், பலபாத கிளைத்தல். ஒரு பக்கமாக கிளைக்காது, பல பக்கம் எந்த பக்கம்னாலும் என்ன பண்ணுவோம் கிளைச்சிக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் சிம்போடியல் பிரான்ச்சிங் சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சைக்கஸ். இதுதான் அந்த பிளான்ட் சைக்கஸ் பிளான்ட். இந்த சைக்கஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. இது மாதிரி கோன் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணு பார்த்தோம்னா ஃபார்ம் பண்ணுது. இது வந்து ஃப்ளார் ஃபார்ம் பண்ணது. பட் ஆனால் ஒன் ஆஃப் த ஜிம்னோஸ்பம் பிளான்ட். இந்த சைக்கஸ் பிளான்ட் அப்படிங்கிறது ஜிம்னோஸ்பம் பிளான்ட். அதாவது நம்ம சொன்னோம் ஓப்பன் சீடட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது இப்போ இந்த இது மாதிரி ஃப்ளார் மாதிரியான கோன் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணிடுது இல்லையா. ஃப்ளார் கிடையாது, ஃப்ளார் லைக் கோன் ஃபார்ம் பண்ணிடுது. இந்த கோன் வந்து கரெக்டாக விழுந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோ. திரும்ப என்ன பண்ணணும் பார்த்தா அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த லீஃப் இருக்குது இல்லையா, அந்த லீஃபில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து லேட்டரல் மெரிஸ்டத்துலேருந்து என்ன பார்த்தா அப்படின்னா ஃபர்தர் என்ன பண்ணும் க்ரோத் ஆகி நியூ லீவ்ஸ் என்ன பண்ணு பார்த்தோம்னா ஃபார்ம் பண்ணும். திரும்பவும் இதே மாதிரி என்ன பண்ணுது ரீப்ரொடக்ஷனுக்காக திரும்ப இந்த கோனை ஃபார்ம் பண்ணுது. கோன் என்ன திரும்பவும் விழுந்துருது அப்படின்னா திரும்பவும் அந்த இடத்துலேருந்து என்ன பார்த்தோன்னா லேட்டரல் க்ரோத் பட்டிலேருந்து என்ன திரும்பவும் பிரான்ச்சஸ் டெவலப் நியூ லீவ்ஸ் என்ன பண்ணும் டெவலப் பண்ணும். அதனால் க்ரோத் அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருக்காது. என்ன பண்ணு பார்த்தோம்னா ஒரு பீரியட் ஆஃப் க்ரோத்தில் என்ன பண்ணுது ஸ்டாப் பண்ணி திரும்ப ஃபர்தராக க்ரோத் ஆகிட்டே இருக்கிறனால தான் இந்த பிரான்ச்சிங் என்ன சொல்லுவாங்க சிம்போடியல் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர் இஸ் கால் டிட்டர்மினேட் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல். இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வேற ஒரு டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.